அனைவருக்கும் வணக்கம். நான் வணிக செயல்முறை சேவைத் துறையை சேர்ந்த மாணவி. நாங்கள் சென்ற இண்டஸ்ட்ரியல் விசிட் மற்றும் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எங்களுக்கு எப்படி ஒரு லைஃப் சேஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது என்பதை மாணவர்கள் பார்வையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் புத்தகத்தில் படிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சித்தாந்தம் எல்லா நிஜ தொழில்துறையில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை நேரில் பார்க்கும் அனுபவம் அதே மாதிரி இல்லை. அந்த ஆச்சரியமும் புதுமையும் எங்களுக்கு கிடைத்தது இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட்டில்தான். அதனைத் தொடர்ந்து வந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எங்களை கார்ப்பரேட் வேர்ல்டுக்குள் இன்னும் ஒரு படி அருகில் கொண்டு சென்றது. நமது மாணவர்களுக்கு வகுப்பறையில் அறிவை மட்டுமல்லாமல் தொழில்துறையின் உண்மை நிலையை நேரடியாக அறிமுகப்படுத்தும் நோக்கில் பல முக்கிய நிறுவனங்களுக்கு தொழில் பயணங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன் மூலம் நாங்கள் உற்பத்தி, மேலாண்மை, பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் நடைமுறைகள் போன்றவற்றை ஆழமாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. நாகா இண்டஸ்ட்ரியல் லிமிடெட், திண்டுக்கல். நாகா இண்டஸ்ட்ரியலுக்கு சென்றபோது பெரிய இயந்திரங்கள், ஒர்க்கர்ஸின் கோஆர்டினேஷன் மற்றும் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் லைன் எல்லாமே எங்களை ஆச்சரியமூட்டியது. நாங்கள் கற்றவை: ரா மெட்டீரியல் எப்படி ஃபைனல் ப்ராடக்டாக மாறுகிறது, குவாலிட்டி செக் எப்படி செய்யப்படுகிறது, மிஷின் எப்படி ஆட்டோமேட் ஆகிறது என்பதை பற்றி அறிந்து கொண்டோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் டிஎன்பிஎல், தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட், கரூர். டிஎன்பிஎல் ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நாம் கையில் பிடிக்கும் அந்த ஒரு பேப்பர் ஷீட் தயாராக என்னெல்லாம் ப்ராசஸ் நடக்கிறது தெரியுமா? பேகாஸை எப்படி பல்பாக்குகிறது என்பதையும், ஜெயிண்ட் மிஷினின் மூலம் பேப்பர் ஷீட் எப்படி உருவாகியது என்பதையும், வாட்டர் ரீசைக்கிள் ப்ராசஸ் மற்றும் என்விரான்மெண்ட் சேஃப்டி எப்படி ஃபாலோ பண்ணப்படுகிறது என்பதையும் அறிந்து கொண்டோம். அந்த பெரிய மிஷின் இயங்கும்போது தரும் வைப்ரேஷன் எங்களுக்கு பயம், ஆச்சரியம் போன்ற உணர்வுகளை ஒரே நேரத்தில் கொண்டு வந்தது. அதன் பின்னர் நாங்கள் எங்கள் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர்கள் உதவியுடன் தோகைமலையில் இருக்கும் வாழை ஆராய்ச்சி நிலையத்திற்கு சென்று விஞ்ஞானம் எவ்வளவு அக்ரிகல்ச்சருக்கு சப்போர்ட் பண்ணுது என்பதை உணர்ந்தோம். அங்கே மண்ணின் வாசனையும் லேபின் ஃப்ரெஷ்னஸும் எங்களை மிகவும் கவர்ந்தது. நாம் கிளாஸ் ரூமில் கற்றுக்கொள்வது முக்கியம், ஆனால் அதே அறிவை பிராக்டிக்கலாக பயன்படுத்துவதற்கு ட்ரைனிங் மிகவும் அவசியம். அந்த வகையில் ஞானம் பி ஸ்கூல் மற்றும் மேம் பி ஸ்கூல் ஆகியவற்றில் கிடைத்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எங்களுக்கு உண்மையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் போல் இருந்தது. கார்ப்பரேட் வேர்ல்ட் எப்படி இருக்கும், அதில் பணிபுரிய ஸ்கில்ஸ் என்னென்ன தேவைப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டோம். ஞானம் பி ஸ்கூல் லீடர்ஷிப் பர்சனாலிட்டி பில்டிங் ட்ரைனிங். ஞானம் பி ஸ்கூலில் நடந்த ட்ரைனிங் எங்களுக்கு முழுமையாக ஒரு புதிய லேர்னிங் வேர்ல்டுக்குள் அழைத்து சென்றது. அதில் நான் பர்சனலாக தெரிஞ்சுக்கிட்டது டீம் ஒர்க்கை எப்படி பில்டு பண்ணுவது, டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெய்லி ரொட்டீன் எப்படி ஃபாலோ பண்ணுவது, லாஜிக்கல் திங்கிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங் இம்பார்ட்டன்ஸ் போன்றவற்றை தெளிவாக புரிந்து கொண்டோம். இந்த ட்ரைனிங்கில் நம்மால் கிளாஸ் ரூமில் எவ்வளவு ஆக்டிவாக இருந்தாலும் டீம் ஆக்டிவிட்டியில் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும் தெரியும். அதுபோல் குரூப் ஆக்டிவிட்டீஸ், மைண்ட் ஸ்டிமுலேஷன் கேம்ஸ், கம்யூனிகேஷன் டாஸ்க் இவையெல்லாம் எங்களின் கான்ஃபிடென்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து சென்றது. ஞானம் பி ஸ்கூல் ட்ரைனர்ஸ் எங்களை கார்ப்பரேட் எம்ப்ளாயி போல ஹேண்டில் பண்ணது ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். மேம் பி ஸ்கூல் பிளேஸ்மெண்ட் ஓரியன்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். மேம் பி ஸ்கூல் ட்ரைனிங் முழுமையாக கெரியர் ஸ்கில்ஸ் மீது ஃபோக்கஸ் செய்யப்பட்டது. அங்கே ஆப்டிடியூட், ப்ராக்டிஸ் ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸையும், குரூப் டிஸ்கஷனில் எப்படி பேச வேண்டும், அதனை எவ்வாறு லீட் செய்ய வேண்டும் என்பதனை பற்றியும், இன்டர்வியூ ஹேண்டலிங், பாடி லாங்குவேஜ், கான்ஃபிடென்ஸ், ஐ கான்டாக்ட் போன்றவற்றை அறிந்தோம். அங்கே ட்ரெயினர்ஸ் கேட்ட கொஸ்டின் அண்ட் கைடன்ஸி எங்களை ஃப்யூச்சர் பிளேஸ்மெண்ட்டுக்கு முழுமையாக உதவியது. இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ், கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட், கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட், ப்ரொஃபஷ்னல் மைண்ட் செட், டீம் கோஆர்டினேஷன் அண்ட் லீடர்ஷிப் எபிலிட்டி போன்றவற்றை கற்றுக் கொடுத்தது. புக், நோட்ஸ், அசைன்மெண்ட் இவையெல்லாம் தியரி. ஆனால் இந்த ட்ரைனிங் தான் நம்ம ஃப்யூச்சர் கெரியருக்கு ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு கற்றுக் கொடுக்கும். இதுபோல தான் நம்ம துறையில் வகுப்பை தாண்டி தொழிற்கல்வியிலும் மாணவர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். நன்றி.